இங்கே பறிக்கலைன்னா சட்டைய கழட்டிட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா, அந்த சட்டைய கழட்டிட்டு போறதுக்கு ஒரு ஏன்னா பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆலயங்கள்ல முக்கியமான ஆலயங்கள்ல கேரளா பக்கம் ஃபுல்லா சட்டைய கழட்டிட்டு நெறைய ஆலயங்களுக்கு போறவங்க விபத்துக்கெல்லாம் நடக்கும். ஆனா, இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போறதுனால விபத்து, அங்க போறவங்க பார்த்து போணும். திடீர்னுலாம் போக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க தவறான கருத்து. பிள்ளைங்களோட போக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அப்படின்னு பெரியவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பொம்பள பசங்க. அப்புறம் ஆம்பள பசங்க. அது முக்கியமா பொம்பள பசங்க வந்து ஒரு 16, 17 வயசுல ஜாதகத்துல சில கிரக சேர்க்கை சரியில்லைன்னா, அவங்களுடைய மைண்ட் வந்து ஓம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் ஸ்ரீ நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோ நமாமியகம். வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். லகரம் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நரசிம்மர் பற்றி பார்க்கலாம். நம்ம நரசிம்மருடைய ஸ்லோகம், நரசிம்மருடைய விஷயங்கள் நிறைய தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லையுமே பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு கேள்வி எழுந்தது, அதை தொடர்ந்து இந்த பதிவு. நரசிம்மருடைய மூலமந்திரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலமந்திரம் தான். அதை சொல்லிகிட்டே தொடங்கலாம். ஓம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் ஸ்ரீ நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோர் நமாமியகம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணாவே பலவிதமான கர்மாக்களிலிருந்து விடுதலை கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படியே இருக்கட்டும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரை பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஏன்னா நரசிம்மரை வந்து கும்பிடணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கிட்ட அடிக்கடி நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நரசிம்மர் படம் வீட்டில் வைக்கலாமா? நரசிம்மர் படம் வீட்டில் வைக்கலாமா? அப்படின்ட்டு. தாராளமாக வைக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையவே கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய உபாசனை பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா நல்ல தீர்க்கமாக நரசிம்மரோட உபாசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. மூலமந்திரம், காயத்ரி மந்திரம், அதோட கரநியாசம், மங்கநியாசம் இது கூட முறையாக பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய முக அமைப்பே மாறிக்கிட்டே வரும் பார்த்திங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு 2, 3 பேருக்கு அந்த நரசிம்மருடைய முகமே அப்படியே தெரியும் பார்த்தா. டக்குன்னு கேட்டலாம் அவங்கள பார்த்தா நரசிம்மர் வழிபாடு செய்கிறீங்களான்னு பார்க்குறவங்க. நான் என்னமோ பேசுகிறது கதையெல்லாம் இல்லை, உண்மை. நீங்கள் வந்து பார்த்தா கேட்டுருவாங்க, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறீங்களா? விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் அம்மனை தொடர்ந்து வழிபடுறீங்கன்னா உங்கள் முகமே வந்து சிங்க முகமாக மாறும். அதுபோல் அந்த அந்த கலை வந்துடும் பார்த்திங்கன்னா. அதுபோல் தான் இது. இப்போ ஏன் இந்த பதிவு வந்ததுன்னா, ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட. அதாவது வந்து நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். விழுப்புரம் நோக்கி, விழுப்புரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நரசிம்மர் கோயிலுக்கு போகலான்னு ஒருத்தர் சொன்னதுனால அங்கே போனோம். அப்படி போகும்போது திடீர்னு போகிறோம். எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை, திடீர்னு போகிறோம். அப்படி போகும்போது திடீர்னு ஒரு இருட்டாகிற மாதிரி, பகல் நேரத்தில் இருட்டாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அங்கே ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் எங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டது. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை, அந்த கிளைமேட்டே மாறிடுச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நரசிம்மர் கோயிலுக்கு நினச்ச போதெல்லாம் போகக்கூடாது, எல்லாரும் போயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா நம்ம கவனிக்கணும். இப்போ அவங்க போனாங்க, அடிபட்டுருச்சு, விபத்து நடந்துருச்சு, ஆனால் தப்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படி தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் இப்படி கேட்கலாம், ஏன் அங்கே போகும்போது விபத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதான் நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது. நிறைய ஆலயங்களுக்கு போகிறவங்க கூட விபத்துக்கெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போகிறதுனால விபத்து, அங்கே போகிறவங்க பார்த்து போகணும், திடீர்னுலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் முழுக்க முழுக்க தவறான கருத்து. எத்தனையோ முறை நாங்கள் அந்த பக்கம் போகும்போது திடீர்னு எந்த பிளானிங்கும் இல்லாமல் பரிக்கல், அதாவது விழுப்புரம் பக்கத்தில் உள்ள கோயில் வந்து பரிக்கல், இப்போ தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பரிக்கல் நரசிம்மர், அந்த கோயிலுக்கு நாங்கள் பலமுறை போயிருக்கோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் வந்து பொதுவாகவே ஒரு ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 10 பேர் அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா 10 பேருக்கும் மாற்றம் வரும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு 1008 காரணங்கள் சொல்லலாம். அவங்களோட கர்ம அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது.
மெஜாரிட்டி வந்துச்சா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். மெஜாரிட்டி க்யூர் ஆகுதா, அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். 100க்கு 100 கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து எதையுமே நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் சமைக்கிறாங்க, டெய்லி அவங்க அருமையான சுவையோட ஒரு சமையல் பண்ணக்கூடியவங்க தான். ஆனா அவங்க 365 நாளும் அதே சுவையோட பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ, ஏதாவது மாற்றம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமா வரதான் செய்யும். அதுபோல தான் வந்து என்ன இதுக்கு அதுக்கும் உதாரணமா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆனா அப்படி சொன்னா தான் புரியும் இல்லையா? ஒரு ஆலயம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளோ விசேஷமா இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு அது பலனளிக்காம இருக்கலாம். அவங்களுடைய கர்மா அடிப்படையில, அவங்க தலையெழுத்து அடிப்படையில இருக்க தான் செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப விசேஷமான கோயில் தமிழ்நாட்டுக்குள்ள பரிக்கல் நரசிம்மர் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதேபோல அது பக்கத்துல அங்க அங்க விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வர வழியில பூவரசங்குப்பம். அதெல்லாம் பழைய காலத்து கோவில். அதெல்லாம் வந்து இன்னைக்கும் அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னே யாருக்கும் தெரியாது. அங்கேருந்து வந்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிங்கர்குடின்னு கூட சொல்லுவாங்க. அந்த நரசிம்மர் வந்து 16 கைகளோட, ரொம்ப சிங்க முகத்தோட ரொம்ப கடுமையா இருப்பார். இந்த 3 ஆலயங்களும் அவசியமா பார்க்க வேண்டிய ஆலயங்கள். பட் நரசிம்மர கும்பிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதெல்லாம் முழுக்க முழுக்க 100க்கு 100% தவறு. இதுவரையிலும் கடந்த 15, 20 ஆண்டு காலமாக நெறையா பேருக்கு நரசிம்மர் வழிபாடு எழுதி குடுத்து, அவங்க எனக்கு இவ்ளோ நல்லது நடந்திருக்குன்னு சொன்னவங்க தான் மிக மிக அதிகம். ஏன்னா சிலருக்கு நரசிம்மர் மூல மந்திரம் எழுதி குடுப்போம். சிலருக்கு வந்து காயத்ரி மந்திரம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீக்ஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். அப்படிங்கிற காயத்ரி மந்திரம் நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணி போட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஜெபம் பண்ண பண்ண ஒரு லெவல் அந்த எப்படி உங்களுக்கு தண்ணி டேங்க் வந்து நிரம்புனோன வழியுதோ, அது மாரி இந்த கர்மா லெவல் கழியும்போது பிச்சுக்கிட்டு அதோடைய பலன் நீங்க பார்க்கலாம் கண்கூடா. எவ்வளோ ஒரு சிக்கலான சூழ்நிலையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான கடவுள் வந்து நரசிம்மர். அகோபிலம் போக முடிஞ்சவங்க, போயிட்டு வந்தவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப நெறைய பேர் உடல் ரீதியா வந்து கொஞ்சம் போறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்றதெல்லாம். இப்ப நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரை இங்க சென்னைக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோவில். அது குடைவரை கோயில்னே பேருங்க. பாடலாத்திரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஆலயம். ரொம்ப ஒரு முடிவெடுக்க முடியாம, மனக்குழப்பம் அதிகமா உள்ள நேரங்கள்ல நீங்க நல்ல ஒரு தாமரை பூ வாங்கிட்டு வந்து கோர்த்து, மாலையா கொண்டு போய் சிங்கப்பெருமாள் கோயில்ல போட்டு பாருங்க. உடனே அதுக்கு தீர்வு உங்களுக்கு கை மேல கிடைச்சிரும். அந்த அங்க வந்து நெற்றிக்கண்ண வந்து தொறந்து காமிப்பாங்க. அந்த கோவில்ல தீபாரதன காமிக்கும்போது, அதுக்கான வரலாறையும் சொல்லுவாங்க. இந்த கிரிவலம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல, அந்த குடைவரை கோயில்ல சைடுல சுத்தி சின்ன மலை ஏறி இறங்கணும் படிய. ஏறி இறங்கி வந்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ, இந்த 4 கோயில் இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. பரிக்கல். இது வந்து விழுப்புரம் பக்கத்துல இருக்கு. மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள போணும். ரொம்ப அருமையான ஒரு ஆலயம். அது இல்லாம அது தெரிஞ்சு இப்ப நெறைய பேர் போறாங்கன்ட்டு சுவாதி நட்சத்திரம் விசேஷம்ன்ட்டு அரசாங்கமே தமிழ்நாடு டூரிசமே சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த 3 கோவிலுக்கு போறா மாரி பஸ் கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நெறைய பேர் அங்க போறாங்க. ஸோ பரிக்கல் அங்கேருந்து வந்தீங்கன்னா, விழுப்புரம் டூ பாண்டிச்சேரி ரோட்ல வந்து பூவரசங்குப்பம்னு நரசிம்மர். கொஞ்சம் உள்ள போணும். மெயின் ரோட்லேருந்து ஒரு எனக்கு சரியான கிலோமீட்டர் தெர்ல. ரொம்ப நாள் ஆச்சு போயி. ஒரு 8, 10 கிலோமீட்டருக்குள்ள உள்ள போனீங்கன்னா, அது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கும் அந்த கோவில். இங்கே பரிக்கல்லைலாம் சட்டைய கழட்டிட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா, அந்த சட்டைய கழட்டிட்டு போறதுக்கு ஒரு ஏன்னா பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆலயங்கள்ல முக்கியமான ஆலயங்கள்ல கேரளா பக்கம் ஃபுல்லா சட்டைய கழட்டிட்டு போவாங்க. ஏன்னா, அந்த தொப்புள்ல வந்து தான் அந்த தொப்புள் கொடிக்கும், அந்த கொடி மரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. ஸோ, அதுமாரி அந்த ஆலயத்தில உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லா அந்த தொப்புள் வழியா தான் இதுவாகுங்கிறதுனால, அந்த உடம்புக்குள்ள வந்து பாயும் சூட்சும உடல், அப்புறம் வந்து சூட்சும சரீரம், இதில வந்தெல்லாம் ஃபுல்லா அதோட ஆதிக்கம் இருக்கும். ஒவ்வொரு சுரப்பிகளையும் அது இயக்கும். அப்படிங்க உடம்புல உள்ள அத்தனை சுரப்பிகளும் சரியா இயக்கப்பட்டாலே நமக்கு அது ஒரு பெரிய பரிகாரம் அது ஆக்சுவலா. ஸோ, அது நம்மளுக்கு இயக்க தெரியாதனால நம்ம தியானம் பண்றோம், மெடிடேஷன் பண்ணாலும் சரியா வர்றதில்ல. அப்ப இந்த ஆலயங்களுக்கு போனா தானாவே இது நிகழ்த்தப்படுகிறது. அங்கேருந்து வந்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டம் சிங்கர்குடின்னு சொல்லுவாங்க. அந்த நரசிம்மர் பார்க்கவே நெறைய பேருக்கு அது பயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான கடவுள் அவருன்னு சொல்லணும். அப்புறம் நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் நரசிம்மர் ஆக்சுவலா பாடலாத்திரி நரசிம்மர். ஸோ இந்த ஆலயங்களுக்கு போங்க. இந்த மாரி மூட நம்பிக்கை வேண்டாம் அதனாலன்ட்டு. ஏதோ ஒருத்தருக்கு நடக்கிறத வச்சு அந்த கோயிலுக்கு வந்து உடனே அப்படியே அத பத்தி நீங்க ஏன் பிளான் பண்ணாம போனீங்க? நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இலவச ஆலோசனை வந்து நெறையா பேருக்கு ஈஸியா கிடைக்குது. யார்ட்டயாவது ஒண்ணு சொன்னா உடனே அவங்க ஒரு கருத்த சொல்லிடுவாங்க. நீங்க பண்ணது தான் தப்புன்ருவாங்க. அந்த மாரி ஒரு காலகட்டம் ரொம்பவே இருக்கு. எவ்வளோ கூட வந்து டிஜிட்டல் மீடியா வளர்ந்ததோ, அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை ஓவரா வளர்ந்துருச்சு. அதனால
எந்த ஆலயமும் யாருக்கும் பெரிய பாதிப்பை தர்றது கிடையாது. அது எல்லா பாதிப்புகளுக்கும் ஏதோ ஒரு காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஆச்சரியமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனால் நரசிம்மர் கோயிலுக்கு போங்க, நரசிம்மருடைய மூலமந்திரங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சில வீடுகளில் பிள்ளைங்களோட போக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பொம்பளை பசங்க, அப்புறம் ஆம்பளை பசங்க, அது முக்கியமாக பொம்பளை பசங்க வந்து ஒரு 16, 17 வயசுல ஜாதகத்தில் சில கிரக சேர்க்கை சரியில்லைன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு அலைபாய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் பிரதோஷத்தன்னைக்குன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிவபெருமானை தான் ஞாபகம் வரும். அந்த பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நரசிம்மர் கோயிலும் விசேஷ பூஜை நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மர் கோயில் போய் வழிபட்டிங்கன்னா இவங்க போக்கில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு அருமையான விஷயம். இதுவும் 10 பேரில் 8 பேர் கண்டிப்பாக நடக்கும். அதனால் இது நரசிம்மர் வழிபாடு சாலச் சிறந்தது. பயப்படுறதுக்கான இதுவே கிடையாது. தாராளமாக வழிபடலாம். இந்த ஃபோட்டோ வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மனரீதியான ஒரு காரணம் இருக்குங்க. நீங்கள் ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகிய குழந்தை ஃபோட்டோவை பெட்ரூம் மாட்டி வைங்கம்பாங்க. ஏன்? அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நான் சொன்னேன் இல்லையா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு அந்த முகமே மாறும், லட்சணங்கள் மாறும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு லட்சணம் வரும். அப்போ அந்த அழகிய குழந்தை ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு என்ன அழகான குழந்தை பிறக்கும். உண்மையான விஷயம் அது ஆக்சுவலாக. எதை நம்ம நம்புகிறோமோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு உக்கிரமான கடவுளுடைய படத்தை வச்சோம்னா அதை பார்க்கும்போது ஒரு பயம் வருங்கிற ஐதீகத்தில் சொன்னாங்க. நல்ல மனோபலம் வைக்கிறவங்களுக்குலாம் அந்த பயம் வராது. இப்போ காளிகாம்பாள் படம் ரொம்ப சாந்தமாக இருக்கும். அதே காளி நாக்கு தொங்க போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்கன்னா, தக்ஷன் காளியில் ஒரு வகை. அந்த காளி மண்டவோடெல்லாம் போட்டிருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும்ல, ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் வரும்ல. ஸோ அதுக்காக தான் சொன்னாங்களே தவிர, மற்றபடி வந்து நரசிம்மர் படம்லாம் தாராளமாக வச்சு வழிபடலாம். நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தில் வந்து ஒரு நரசிம்மர் படம் கொடுப்பாங்க இஸ்கானில். அந்த இஸ்கான் நரசிம்மர் படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த படங்கள்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடலாம். நிறைய படங்களை வைக்கும்போது மனக்குழப்பம் வரும். அதற்காக சொல்லப்பட்ட விஷயமே தவிர வழிபடக்கூடாத தெய்வம்னு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த குழப்பம் வேண்டாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.